அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டப்பாக நம்ம பருப்பு காய்கறி இது எல்லாத்தையுமே அவிச்சிடலாம். அதுக்காக நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்துட்டு 1 கிளாஸ் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கிட்டோம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு அதையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டோம். இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயை கீறி சேர்த்தாச்சு. அது கூடவே ஒரு தக்காளியை நல்லா நறுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணியாச்சு. இது கூட நம்ம சௌசௌ காயும் ஆட் பண்ண போகிறோம். ஒரு சௌசௌ காயை தொலியெல்லாம் நீக்கிட்டு உள்ளாக்குள்ளே ஃப்ளஷ் பார்ட்டை மட்டும் நல்லா கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டோம். இதில் நம்ம என்ன வெஜிடபிள் வேணாலும் சேர்க்கலாம். நம்ம சௌசௌ காய் மட்டும் சேர்க்குறோம். கூடவே நம்ம ஒரு கத்திரிக்காயுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இது கூட இப்போ நம்ம சாம்பார் தூள் சேர்க்க போகிறோம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து அதை ஒரு வாட்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதை தூக்கி அடுப்பில் வச்சிடலாம். இது நல்லா சூடாகி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே 3 விசில் வர விட்டு எடுத்துக்கலாம். விசில் போய் கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வேணும் அப்படின்னா தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு தாளிக்கிறப்போ பருப்பு எல்லாமே நல்லா அவிஞ்சு வந்துடுச்சு. அடுத்தது நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் நம்ம ஒரு சட்டி வச்சுட்டு அது சூடானதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதிலேயே அரை டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கூடவே நம்ம 7லேருந்து 8 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர் அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ஆல்ரெடி பருப்பு வெஜிடபிள்ஸ்லாம் அவிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த மிக்சரை எடுத்து அப்படியே இதில் சேர்த்துட்டு உடனே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி உப்புலாம் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிடலாம். இந்த சமயத்தில் தண்ணி இன்னும் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட தண்ணி ஆட் பண்ணி ஒரு வாட்டி கொதிக்க விட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம இப்போ ஒரு லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் புளிப்புக்காக. அதையும் அந்த ஜூஸையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா இதில் மேலே மல்லி இலையை நல்லா சாப் பண்ணிவிட்டு அதை மேலே தூவிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் அட்டகாசமாகவும் இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.